ராஜாஜி தொடங்கி பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்து சோ ராமசாமி, இப்ப ஹெச் ராஜா, அண்ணாமலை இப்படின்னு ஏகப்பட்ட நபர்கள் வந்து பெரியாரை வந்து எதிர்த்திருக்காங்க. இயக்கங்கள் பேசி வந்தது தங்களுடைய ஆட்சிகளுக்கு வாக்குகளுக்கு சிக்கல் இல்லை. ஆனா இவர் வரும்போதுதான் இது வாக்குகளாக மாறுகிறது. ஐயோ எங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு சிக்கல் ஏற்பட்டு விட்டது, ஐயோ எங்கள் அதிகாரத்திற்கு வந்து இந்த இவருடைய வாக்குகள் குறைத்து விடுமோ என்பன போன்ற நிறைய அச்சங்கள் தான். ஒரு இயக்கம் ஒரு நிலைப்பாடோட அவர் பயணிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அவர் வந்து வாக்கு அரசியலுக்குள்ள நுழைந்து தமிழ் தேசிய தீவிரமா முன்னெடுக்கிறாரு. ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தில் போட்டியிட்டு ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ பெற்று பயணித்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிரான ஒரு போர் தான் தொடங்குச்சு, அதாவது பிரச்சனைங்கிறது தொடங்குச்சு. அதுல ஏன் வந்து இந்த ஈழ பிரச்சனை திடீர்னு ஏன், அதாவது குறிப்பா வந்து பிரபாகரனை வந்து இவர் சைமான் சந்திச்சாரு இல்ல அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியை நோக்கி நகர்வதற்கான காரணம் நிறைய விஷயம். பெரியாரை நேரடியாக எதிர்த்த போது திடீர்னு இது வருது. அது திடீர்னு வந்ததோடு மட்டுமில்லாமல் பத்மநாபன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் நேரத்தில் ஏதேதோ நபர்கள் வந்து நேர்காணல்கள் எடுக்கிறார்கள், அதை ஒளிபரப்பு செய்கிறார்கள், சீமானுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார். வந்து திரு சந்தோஷ் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. அதே அந்த படத்தை இயக்குனதா சொல்லக்கூடிய அந்த மின்னல் முருகன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் வந்து படம் படம் இயக்குறதுக்காக வரல, அவரை வந்து அந்த பேர்ல வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனா வந்து வேற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவரை வர வச்சாங்க. இருக்கக்கூடியவர்கள் நமக்கான ஒரு தமிழர் தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்று ஆசை கொள்வதும், இது ஒரு தமிழருக்கான அரசியலை முன்வைத்து செயல்பட வேண்டும் என்று துடிப்பது ரொம்ப இயல்பானது, யதார்த்தம். பெரியார் வெர்சஸ் மேதகு பிரபாகரன் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாடி இருக்காங்க. இந்த நிறுத்தல் இருக்கு இல்லையா, இது வந்து ஈரோடு இடைத்தேர்தல்ல எந்த மாதிரி பிரதிபலிக்க ஏற்படுத்தும்? தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல கடந்த சில வாரங்களா திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு தொடங்கின ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் தாஸ். வணக்கம் பத்மநாபன். ஒன் தமிழ் சொந்தங்களுக்கும் கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்க பத்மநாபன். இந்த தமிழ்நாட்டுல பெரியாரை எதிர்த்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி தொடங்கி பேரறிஞர் அண்ணா தொடங்கி, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்து சோ ராமசாமி, இப்ப ஹெச் ராஜா, அண்ணாமலை இப்படின்னு ஏகப்பட்ட நபர்கள் வந்து பெரியாரை வந்து எதிர்த்திருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே வராத ஒரு எதிர்ப்பு நிலை, அதாவது வந்து இந்த அளவுக்கு சீமானுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்திருக்குது? இல்ல, இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி எச் ராஜா, சோ ராமசாமி என்பவர்கள் பெரியாரை திராவிடத்தை எதிர்த்ததற்கும், நம்முடைய தமிழ் தேசிய அமைப்புகளை முன்னெடுத்து செல்வோர் உலக தமிழர் பேரவை ஐயா பழ நெடுமாறனாக இருக்கட்டும், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் போன்ற அமைப்புகள் இயக்கங்கள்லாம் எதிர்ப்பது என்பது வேறு. அது ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். ஆனா நம்ம தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த அந்த எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா, இவங்களுமே வந்து வாக்கு அரசியலுக்குள்ள வரல பத்மநாபன். அதாவது சித்தாந்த ரீதியா எதிர்த்தாங்க, தொடர்ந்து பேசி வந்தாங்க, தொடர்ந்து எழுதி வந்தாங்க, பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, நூல்கள் வாயிலாக எதிர்ப்பு நிலைப்பாடை பதிவு செய்து வந்தார்கள். அப்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய திராவிடத்தை ஏற்றுக்கொண்டோர் அதை வந்து ஒரு பெருசா பொருட்படுத்தல. இவங்களும் வந்து புத்தகங்கள் வாயிலாக, பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பேசினாங்க, எழுதி வந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இவர்களுக்கு இல்லாத எதிர்ப்பு சீமானுக்கு ஏன் வருதுன்னு அப்படி நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க. ஏன் சீமானுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது என்றால், இவர்தான் வாக்கு அரசியலுக்குள்ளாக வருகிறார். நீங்க 2009 இன அழிப்பு படுகொலை நடந்தேறிய மிக ஒரு கொடூரமான ஆண்டு. அதற்கு பிறகுதான் வந்து இதுவரை நான் வந்து எதிர்பார்த்து காத்திருந்த கட்சிகள் வந்து நம்மளுடைய இனம் அழிக்கப்படும் போது நீங்க கைகட்டி வாய்ப்புத்தி மௌனியா இருந்தீங்க, அதனால இந்த களத்திற்கு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு அமைப்பு, இயக்கம், கட்சியாக உருமாறுகிறது. அப்போ 2016 முதல் சட்டமன்ற தேர்தல் 1.1% வாக்குகள் பெற்று தற்போது 7% வாக்குகள் வரை நடந்து முடிந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 7% வாக்குகளை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த வாக்கு அரசியலுக்குள்ளாக வருவதற்கு முன்னால் எவ்வளவோ அமைப்புகள், நான் குறிப்பிட்டது மாதிரி அந்த அமைப்புகள், இயக்கங்கள் பேசி வந்தது தங்களுடைய ஆட்சிகளுக்கு வாக்குகளுக்கு சிக்கல் இல்லை.
ஆனா இவர் வரும்போதுதான் இது வாக்குகளாக மாறுகிறதே. ஐயையோ, எங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு சிக்கல் ஏற்பட்டு விட்டதே. ஐயையோ, எங்கள் அதிகாரத்திற்கு வந்து இந்த இவருடைய வாக்குகள் குறைத்து விடுமோ என்பன போன்ற நிறைய அச்சங்கள் தான் மற்றவர்களிலிருந்து இவருக்கு இவ்வளவு எதிர்ப்பு உண்டாவதற்கான காரணமாக இருக்கிறது பத்மநாபன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அப்ப தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒரு நிலைப்பாடோட அவர் பயணிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அவர் வந்து வாக்கு அரசியலுக்குள்ள நுழைந்து தமிழ் தேசிய தீவிரமா முன்னெடுக்கிறாரு அப்படிங்கதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அதான் நீங்க 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 உங்களுடைய கேள்வியில இன்னொரு பதில் இருக்கு. அதாவது இவர் வெறுமனே தமிழ் தேசியத்தை முன் நிறுத்தி கட்சி தொடங்கி இருந்து கொண்டு ஒருவேளை திமுகவுடனோ அல்லது அதிமுகவுடனோ இல்லை இது எதிர்க்கக்கூடிய இன்னும் பிற கட்சிகளோட ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தில் போட்டியிட்டு ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ பெற்று பயணித்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. ஆனால் இவர் வந்து கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை சமரசம் இல்லாமல் தனியான ஒரு தேசம் அமைப்போம், நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், அதுவரை கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஏன்னா நாங்க எதிர்த்து கட்சி தொடங்குவதே இவர்கள் எதிர்த்து தான். நீங்க சரியில்லை, நீங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க இனம் அழிக்கப்படும் போது நீங்கள் வந்து கை கட்டி வாய் புத்தி மௌனியா இருந்தீங்க, அதனால நான் மீண்டும் உங்களோட கூட்டணி சேருவதும் இல்ல உங்களை நான் எப்படி ஆதரிக்க முடியும்ன்ற இடத்துலதான் இவர் ஆரம்பிக்கிறதுனால இவரு கூட்டணிக்குள்ளே வரல பத்மநாபன். நிறைய ஒவ்வொரு தேர்தலின் போதும், அதாவது அவர் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த கட்சியோடு கூட்டணியிட்டு போட்டியிடுவார், அந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுவார் அப்படிலாம் தொடர்ந்து பேசிட்டு தான் வந்தோம். ஆனா அவர் சமரசம் இல்லாமல் கூட்டணி இந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காரு. இதுவும் ஒரு கூடுதல் எதிர்ப்பிற்கான காரணமாக இருக்கக்கூடும் பத்மநாபன். சரி, இந்த கூட்டணி இல்ல அப்படிங்கறது அவர் வந்து முன்னாடியே ஆணித்தரமா சொன்ன ஒரு விஷயம்தான். ஏன் இப்ப வந்து மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து சீமான் சந்திச்சாருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் சந்திக்கவே இல்லை, அந்த புகைப்படங்கள் அனைத்தும் போலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. இப்ப திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிரான ஒரு போர் தான் தொடங்குச்சு, அதாவது பிரச்சனைங்கிறது தொடங்குச்சு. அதுல ஏன் வந்து இந்த ஈழ பிரச்சனை திடீர்னு ஏன், அதாவது குறிப்பா வந்து பிரபாகரனை வந்து இவர் சைமான் சந்திச்சாரு இல்ல அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியை நோக்கி நகர்வதற்கான காரணம் என்ன இந்த பிரச்சனைகள்? கண்டிப்பா பத்மநாபன், இதுதான் எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக கூட இருக்கிறது பத்மநாபன். அதாவது சில வாரங்களுக்கு முன்னால் பெரியார் ஆண் பெண் உறவு குறித்து இப்படி பேசினார் அப்படின்னு சீமான் ஒரு செய்தியாளர் சந்திப்புல போட்டு உடைக்கிறார். அது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. பெரியார் ஆதரவாளர்களால் கடுமையான விமர்சனங்களை உண்டாக்கியதோடு மட்டுமல்லாது அவர் வீட்டை முற்றுகையிட்டும் அளவிற்கு போனது அந்த பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது. ஆனா மீண்டும் மீண்டும் சீமான் வந்து தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறாரு. ஆமா, இப்படி சொன்னாரு, நீங்க சொன்னவரை விட்டுட்டீங்க, இப்படி சொன்னாருன்னு சொல்ல ஏன் கூட சண்டைக்கு வரீங்க? ஆனா சொல்லிட்டு தான் இருப்பேன். அவர் சொன்னார் தானே, நான் சொல்லுவேன். அவரு சொன்னதுக்கான ஆவணங்கள் கேட்டா அந்த ஆவணங்கள் நீங்க தான் பூட்டி வச்சிருக்கீங்க, அப்ப அந்த ஆவணங்கள் நான் ஏன் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவருடைய அந்த கருத்தில் மிக மிக உறுதியாக இருக்கிறார் திரு சீமான். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு சில வாரங்களா. திராவிடம் வெஸ்ட் தமிழ் தேசியமா இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு நீங்க பார்க்கும் பொழுது மேதகு தலைவர் பிரபாகரனுடன் சீமான் சந்திக்கவில்லை, அவரோடு எடுத்த புகைப்படம் வந்து வெட்டி ஒட்டப்பட்டது, அவர் வந்து அங்க போகவே இல்லை, இல்ல போனாரு 2 நிமிடம் தான் சந்திச்சாரு, இல்ல 5 நிமிடம் தான் சந்திச்சாரு, அப்படி இப்படி நிறைய கருத்துக்கள் வந்து உலாவ தொடங்கியது. இது சீமானவர்கள் கட்சி ஆரம்பித்த போதே இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே வந்ததை நம்ம பார்த்தோம். இவர் வந்து பொய் சொல்றாரு, தலைவர் பிரபாகரனை இவர் சந்திக்கவில்லை, ஈழத்துக்கே போகவில்லை, அப்படி இப்படிலாம் நிறைய பேசிட்டே தான் வந்தாங்க. அதனால இது வந்து ஒரு பழைய விஷயம்தான். ஆனா அந்த பழைய விஷயம் பெரியாரை நேரடியாக எதிர்த்த போது திடீர்னு இது வருது. அது திடீர்னு வந்ததோடு மட்டுமல்லாமல் பத்மநாபன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் நேரத்தில் ஏதேதோ நபர்கள் வந்து நேர்காணல்கள் எடுக்கிறார்கள், அதை ஒளிபரப்பு செய்கிறார்கள், சீமானுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்ற ஒரு இடம் இருக்கும் அல்லவா? சோ இதுதான் வந்து ஒருவித நேரேட்டிவ் செட் பண்றாங்களோ. அப்போ தமிழ் தேசத்தை முன்வைத்து ஒருவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், அவருக்கு எதிராக தேடி துருவி நீங்க ஒரு ஆதாரத்தை வெளியில் கொண்டு வந்து அது உண்மையா பொய்யா என்பது இருக்கட்டும். ஆனா அதற்கு முன்னதாக நீங்க வந்து அந்த நபர்களை ஒரு நேர்காணல் எடுத்து அதை ஒளிபரப்ப வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கிருந்து வந்தது என்பதுதான் பொதுமக்களோட தமிழர்களோட ஒரு கேள்வியாக இருக்கிறது பத்மநாபன்.
கண்டிப்பா. இப்ப இரு தரப்புலயும் வந்து இப்ப வந்து ஒளிபரப்பு செய்யறாங்க. அது தப்பு தப்பு இல்ல தானே? ஏன்னா, ஆனா ஒரு இருதரப்பு கருத்துக்களையும் கேட்கணும். இப்ப வந்து திரு கேமராமேன் வந்து திரு சந்தோஷ் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. சீமான் வந்து ஒரு ஒரு இதுக்கு தான் வந்தாரு, படப்பிடிப்புக்கு வந்தாரு. ஆனா வந்து அவர் சரியா இல்ல அப்படிங்கறனால அவரை சும்மா இது பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த படத்தை இயக்குனதா சொல்லக்கூடிய அந்த மின்னல் முருகன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் வந்து படம் இயக்குறதுக்காக வரல. அவரை வந்து அந்த பேர்ல வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனா வந்து வேற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவரை வர வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆஹ், சில போராளிகள், முன்னாள் போராளிகளும் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறது? அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க இதை வந்து நீங்க நம்ம எப்படி முழுக்க புரிஞ்சுக்கிறது? அதுதான் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சீமானுக்கு எதிராக அவர் வந்து தலைவரை சந்திக்கவில்லை, அவரோட புகைப்படம் எடுக்கவில்லை, எல்லாமே வந்து உருட்டுகள், கட்டிய கதைகள் அப்படின்னு சொல்லும் போதுதான் பிரபல இணைய ஊடகமான ஐபிசி தமிழில் முன்னாள் போராளி ஒருவரை நேர்காணல் செய்கிறார்கள். அதில் ரொம்ப தெள்ள தெளிவா இவரும் தலைவருடனான சந்திப்பு அவர் வந்து விளக்குறாரு. நிறைய நேரம் பேசியிருந்தது சொல்றாரு. தலைவர் அவர்கள் சீமானை பெரிதும் நம்பினார், பெரிதும் வரவேற்றார், பெரிதும் அன்பு செலுத்தினார் அப்படின்லாம் அந்த போராளி பதிவு செய்யறாரு. அப்போ நீங்க சொல்றது உண்மைன்னா அப்ப அவர் சொல்றது உண்மை தானே? ம், இப்ப ம், நீங்க ம், சொல்றது பொய்னா அவர் சொல்றது பொய் தானே? அப்ப அந்த இருவேறு கருத்துகள் நீங்கள் மக்கள் மன்றத்துல வச்சுட்டோம், அவ்வளவுதான். ம், ம். ஆனா இதை வந்து ஒரு இணைய ஊடகம் பண்றாங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து ஒரு தரப்பாகவே இந்த கருத்தை பதிவு செய்கிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்றால் ம். எதிர்த்தரப்புல இருந்து நீங்க கருத்தை ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப அந்த தரப்பை நீங்க உட்கார வச்சு பேசணும் தானே? அதுதானே சரியா இருக்கும். அதுதானே ஜேர்னலிசம், பத்மநாபன். கண்டிப்பா, நிச்சயமா. சரி, இந்த பெரியார் இப்போ வந்து திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் இருந்ததை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வெர்சஸ் மேதகு பிரபாகரன் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாடி இருக்காங்க. இந்த நிறுத்தல் இருக்கு இல்லையா? இது வந்து ஈரோடு இடைத்தேர்தல்ல எந்த மாதிரி பிரதிபலிப்பை ஏற்படுத்தும்? இல்ல நீங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு லார்ஜர் சப்ஜெக்ட், பத்மநாபன். நீங்க தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம், தமிழ் தேசியத்தை ஆதரிப்போர் அல்லது திராவிடத்தை ஆதரிப்போர், தமிழ் தேசியத்தை எதிர்ப்போர், திராவிடத்தை எதிர்ப்போர், இது வந்து ஒரு பெரிய ஒரு விரிவான உரையாடல் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒரு ஒரு விவாதம், ஒரு கருப்பொருள். அதை வந்து நம்ம ஈரோட்டு இடைத்தேர்தலுக்குள்ளாக சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள், மூன்றாவது முறையாக அங்கு திமுக கூட்டணியில் ஈவி.கே. இளங்கோவன் இருந்தார். அதற்கு முன்னதாக இப்போ களம் காண்றவர் கூட அவர் இருந்த தேமுதிக கட்சியில் அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். அவர் தான் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். பிரதான எதிர்கட்சியான அதிமுக கட்சிகள் வந்து ஈரோட்டு இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் நாம் தமிழர் வழக்கமான உற்சாகத்தோடு களத்தில் போட்டியிடுவதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து நாம் தமிழர் சார்பா சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உறுதியா நாங்க கடந்த முறை வாங்கிய வாக்குகளோடு ஒரு வாக்காவது நாங்க அதிகமா பெறுவோம், அந்த ஒரு நம்பிக்கையை வந்து விதைக்கிறார்கள். வெற்றி தோல்வி என்பதை கடந்து, ஆமா நாங்க பெரியார் மீது இப்படியான கருத்துக்களை முன் வச்சுதான் அவருடைய சொந்த ஊரே நாங்க போட்டிடுறோம், துணிஞ்சு போட்டிடுறோம். அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உறுதியா கடந்த தேர்தலை விட உறுதியாக அதிக வாக்குகளை பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விதைக்கிறார்கள். அதனால நம்ம இந்த ஒரு விவகாரத்தை இடைத்தேர்தலோடு பொருத்தி பார்க்க முடியாது. அங்கு வழக்கமான ஆளும் தரப்பு என்னென்ன வேலைகள் செய்யறாங்க அப்படின்றதுல நாடு அறிந்தது தான், பத்மநாபன். அதனால இதுதான் அங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்க தவிர இந்த சித்தாந்தம் அந்த இடைத்தேர்தலுக்குள்ளாக கட்டுப்படுத்திவிடும் என்ற ஒரு விஷயத்தை நான் ஏற்கவில்லை, பத்மநாபன். பத்மநாபன், இறுதியா என்னுடைய கருத்து, அதாவது நம்ம தொடர்ந்து நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். அதாவது இப்ப தமிழ் தேசியத்தை ஆதரிப்போருக்கும் அல்லது திராவிடத்தை ஆதரிப்போருக்கும் நான் என்ன சொல்றேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது தமிழர், தமிழ்நாடு மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு மொழிவழி மாநிலங்கள் இருக்கு. இப்போ கர்நாடகா இருக்கு, கேரளா இருக்கு, தெலுங்கா இருக்கு, ஆந்திரா இருக்கு, அப்படி தமிழ்நாடு இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கான ஒரு தமிழர் தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்று ஆசை கொள்வதும், இது ஒரு தமிழருக்கான அரசியலை முன்வைத்து செயல்பட வேண்டும் என்று துடிப்பதும் ரொம்ப இயல்பானது, யதார்த்தமானது தான். அதுல எங்க இருந்து இந்த சிக்கல் உருவானது என்ற கேள்விதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது, பத்மநாபன். அதாவது அதிமுக சொல்லும் போது திமுக வரும், காங்கிரஸ் சொல்லும் போது பாஜக வரும், பாமக சொல்லும் போது விசிக வரும். இப்படி நீங்க பரஸ்பரம் இந்த 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 கட்சிகள் பார்க்கப்படுது. ஆனா நாம் தமிழர் என்றவுடன் எல்லா கட்சிகளுமே வராங்க. அப்போ இது 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 இந்த இந்த போக்கு இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப சிக்கலா இருக்கு. இது பத்மநாபன், நீங்க எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு கிளர்ந்தெழுவீர்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடம், பத்மநாபன்.
அதனால நீங்க ஒரு கட்சி அவர் ஒரு கொள்கையை வந்து முன்வைத்து கட்சி நடத்துகிறார் அப்படின்னா அவர் விடுங்க. ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி நடத்தலாம் தானே. இங்க ஊருக்கு ஒரு கட்சி இருக்கு, சாதிக்கு ஒரு கட்சி இருக்கு, மதத்துக்கு ஒரு கட்சி இருக்கு. எல்லா கட்சியும் தமிழகம் பார்த்ததாகி விட்டது. அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு ஒரு ஒரு வீரியமாக எதிர்க்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்கு. நீங்க அச்சப்படுறீங்க, தமிழ் தேசியத்தை கண்டு பயப்படுறீர்கள் என்பதை தவிர வேற என்ன இருக்க போகுது? நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்மளும். நிச்சயமா அடுத்த ஒரு நல்ல தலைப்புடன் கலந்துரையாடலை தொடரலாம். நன்றி. நல்லது. நன்றி. வணக்கம்.